கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகும் சாண்ட்ரா அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன ப்ரோமோவில் நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. இந்த வீட்டில் எனக்கு இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி சொன்ன நபர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சொல்லுவாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. சாண்ட்ரா பிரஜனுடைய எவிக்ஷனுக்கு அப்புறம் வேற மாதிரி ஒரு கேமை ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கானா வினோத் இன்னைக்கு வந்த ப்ரோமோல தெளிவா சொல்லியிருப்பாரு. ஒரு பிரச்சனை இல்லைன்னா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைனா இன்னொரு பிரச்சனைன்னு அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. திவ்யா, பிரஜன் மற்றும் சாண்ட்ரா 2 பேரையும் வச்சு ஒரு கேம் ஆடிட்டாங்கன்னு சொல்லி திவ்யா மேல குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய சாண்ட்ரா பிரஜன் போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அந்த கேம் என்ன அப்படின்னா சிம்பத்தி கேம். ஆடியன்ஸுக்கு மத்தியில சாண்ட்ராவை பார்க்கும்போது கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய தவிப்பு ஆடியன்ஸ் கிட்ட கன்வே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுது. ஏன்னா பல இடங்களில் அவங்க பிரஜன் விஷயத்தில் ஓவர் டூ பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பிரஜனை வந்து அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அப்போ காரில் ஏற்றி கொண்டு போனப்ப அவங்க பண்ண ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலெல்லாம் விட, சீரியல் நடிகைகள் நடிக்கக்கூடிய நடிப்பெல்லாம் விட வேற லெவலில் இருந்திருக்கும். கதறி அழுது அச்சூ அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருப்பாங்க. கூட்டிட்டு போறாங்க, திரும்ப கார்ல கொண்டு வந்து விட போறாங்க. இதுக்கு ஏமா இவ்வளோ பில்டப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரஜனோட எவிக்ஷன் அப்ப பார்த்தீங்கன்னா, பிரஜன் வெளியில போறப்ப இவங்களும் சேர்ந்து வெளியில ஓடிருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ரூல் பிரேக்கு. வேற யாராவது ஒரு கண்டஸ்டன்ட் அத பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. சாண்ட்ரா அப்படிங்கிறதுனால சாண்ட்ரா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு உள்ளே இருக்க வைப்பார். பிரஜன் போனதுக்கப்புறம் ரொம்ப கிரிஞ்சான ஆக்டிவிட்டீஸில் தொடர்ந்து சாண்ட்ரா ஈடுபட்டுகிட்டே வருவாங்க. இந்த பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் இல்லை, கணவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு, மிலிட்ரியில் இருக்கிறாரு, நாட்டுக்காக போய் சண்டை செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவனுடைய நினைவு வரும்போது கணவனுடைய ஷர்ட் எடுத்து போட்டுக்குவாங்க மனைவிமாருக. ஆனால் அதே மாதிரி வந்து பிரஜனுடைய பிரிவுக்கு அப்புறம் பிரஜனுடைய சட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க வந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற எல்லாரையுமே ப்ளேம் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. நைட்டு வந்து தூங்க வரும்போது இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சாண்ட்ரா வைக்கிறாங்க. சாண்ட்ரா, பிக் பாஸ் முடியறதுக்கு இன்னொரு 30 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் அங்கே இருக்கிறவன் எல்லாம் ஃபன் பண்ணிக்கணும், ஜாலியாக இருந்துக்கணும், சந்தோஷமாக இருந்துக்கணும். ஆதிரையெல்லாம் சொல்லுது, நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரில, இந்த வாரமான தாண்டுவனான்னு தெரில, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலையும் வந்துக்கிட்டு ஏன் சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறது எந்த விதத்தில் நியாயம்னு புரியலன்னு ஆதிரை ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம உட்காந்து பேசுறது சாண்ட்ராவுக்கு பிடிக்கல, அதனால் நம்ம வந்து எல்லாரும் வெளியில் படுத்துக்குவோம். நல்ல முடிவுடா. என்னடா இது மானங்கடத்தனமாக யோசிக்கிறீங்க? என்னடா ஒரு நபருக்காக எல்லாரும் போய் வெளில படுப்பீங்களாடா அப்படின்றப்ப அவங்க போட்ட கால்குலேஷன், அவங்க யோசிச்சு வச்சிருக்கிற விஷயம் எல்லாமே வந்து சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்போ சாண்ட்ராவுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த வீடும் தனக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சாண்ட்ரா பண்ணணும். இந்த விஷயம் எப்ப, அதாவது இதை கிரியேட் பண்றதுன்றது வேற, அது வந்து யதார்த்தமா நடக்கிறதுன்றது வேற. சீசன் 7ல அர்ச்சனா ரவிச்சந்திரனுக்கு ஒட்டுமொத்த வீடும் அர்ச்சனாக்கு எதிராக இருந்திருக்கும். அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னரா வந்திருப்பாங்க சீசன் 7ல. அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை சாண்ட்ரா வந்து ட்ரை பண்ணுறாங்களோன்ற மாதிரி நமக்கு தோணுது. இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணி நம்மளை ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லாரும் எதிர்க்கிற மாதிரி ஒரு கேமை வந்து சாண்ட்ரா ஆடணும். அதாவது சாண்ட்ரா, நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் கிட்ட கேம் ஆடுங்க, தப்பே கிடையாது. பிரஜன் அவர் எவிக்ட் ஆகி வெளில போயிட்டார். அந்த எவிக்ஷனை வச்சு ஒரு கேம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கானா வினோத்தை பற்றி ஒரு விஷயம் பேசும்போது, நான் என்னுடைய குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சாண்ட்ரா சொல்லும்போது, ஒய் ஆர் யூ டிராகிங் யுவர் சில்ட்ரன் இன்டு த கேம்? எதுக்காக எவிக்ட் ஆகி போன பிரஜன் கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போனாருங்க கண்டஸ்டண்ட்டா, சரியா? அவரை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தைங்க மேலே சத்தியமான அந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இவர் இந்த டோனில் பேசலை கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை வந்து சாண்ட்ரா ஆடுறாங்க. உங்கள் குழந்தைங்களெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒரு கேம் ஆடணுங்கிற அவசியமே இல்லை. அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாண்டடாக பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிரஜன் போனதுக்கப்புறம் ஒரு சிம்பத்தி கார்டு எடுத்து மக்கள் எல்லாம் நம்மளை பாவமாக பார்க்கணும், நம்ம எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுது. திவ்யா வந்து பிரஜன் மற்றும் சாண்ட்ராவை பயன்படுத்தி தான் ஒரு கேமை ஆடினாங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த ஜெயிலுக்கு போகிற டாஸ்கில்
தலைவலின்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டிருப்பாங்க திவ்யா. ஆனா, அவங்களுக்கு உண்மையிலே தலைவலின்றதே இருந்திருக்காது. மாத்திரை போட்டிருக்க மாட்டாங்க. மாத்திரை கையில வச்சுக்கிட்டு, "எனக்கு டீ இருந்தா தான் மாத்திரை போடுவேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கூட அந்த இடத்துல விமர்சிச்சிருந்தோம். ஆக்சுவலா உனக்கு தலைவலி போகணும். அதுக்கு நீ மாத்திரைய ஹாட் வாட்டர்ல கூட போடலாம். டீ இருந்தா தான் நீ வந்து தலைவலி போகும்னு நீ உட்கார்ந்திருக்க விடிய விடிய ஜெயிலுக்கு போகாமன்னா, இது ஏதோ பித்தலாட்டம் மாரி தெரியுது. நம்ம அப்பயே வந்து திவ்யாவோட கேம வந்து கரெக்ட்டா கணிச்சிருந்தோம். அதன்படியே ஜெயிலுக்குள்ள போனதுக்கப்புறம் "என்னடி நீ மாத்திரை போடாம இருக்க? என்னாச்சு தலைவலிக்கு மாத்திரை போடணும்னு" சாண்ட்ரா கேட்டப்போ, எனக்கு தலைவலிலாம் இல்ல. கனி மட்டும் ஜெயிலுக்கு போச்சா? அப்புறம் எதுக்கு நான் வந்து போகணும்? அதுக்காக தான் நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணேன்." அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கு. விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட்ல சாண்ட்ரா உண்மைய சொல்லிடுன்னு சொல்லிட்டு, சாண்ட்ராவோட கைய புடிச்சு "சொல்லாத" அப்படின்னும் சொல்லியிருக்கு. அப்போ பிரஜன் மற்றும் சாண்ட்ராவ திவ்யா கணேஷ் அவங்களுடைய கேம்க்காக பயன்படுத்திக்கிட்டாங்களா? அப்படின்னு கேட்டா, ஆமா 100% பயன்படுத்திக்கிட்டாங்க. சாண்ட்ரா நீங்க மட்டும் மத்தவங்கள பயன்படுத்திக்காமயா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க? நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த "அம்பானி பரம்பர" அந்த பாட்டு போட்டதும் டான்ஸ் மாரத்தான்ல வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எல்லாம் அப்ரிசியேஷன் பண்ணி ட்விட்டர்லலாம் வந்து தெறிக்குது, ட்ரெண்ட் ஆகுது சாண்ட்ராங்கிற பேரு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேற லெவல்ல ஒரு விஷயத்த பண்றாங்க சாண்ட்ரா. அப்போ உங்களால அந்த சோகத்தெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஒரு ஓரத்துல வச்சுட்டு, ஒரு டாஸ்க்ன்னு வரும்போது, அதுல வேற லெவல்ல சிரிச்சுக்கிட்டே எக்ஸ்பிரஷன்லாம் குடுத்து, உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா, மத்த விஷயங்கள்ல வீட்டு வேலைகள் செய்றதா இருக்கட்டும், மத்த விஷயங்கள்ல வந்து பங்கு பெறதா அப்பயும் நீங்க சோகத்த தூக்கி வச்சுட்டு, இந்த கேம வேற மாரி ஆடலாம்ல. பாசிட்டிவா ஆடலாம்ல. நீங்க ஒரு நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்ணி, ஒட்டுமொத்தமா இப்ப இருக்கிறவன்லாம் பயப்படுறான். நம்ம ஏதாவது போய் சாண்ட்ராட்ட பேசுனோம்னா, அத புடிச்சுக்கிட்டு அவன் அவன் அந்த அந்த பொண்ணு வந்து அது அடுத்துன்னு ஒரு கேம் ஆடுது. நம்ம போய் சாண்ட்ரா கிட்ட பேசாம இருக்கிறதே நல்லது. பார்வதி எல்லாம் சாண்ட்ராவோட பயங்கர க்ளோஸு. சாண்ட்ரா புலம்புறது எல்லாத்தையும் உட்காந்து கேட்கக்கூடிய ஆளு இந்த பிக் பாஸ் வீட்ல பார்வதி தான். ஆனா பார்வதியே இன்னைக்கு உட்காந்துட்டு ப்ரோமோல சொல்லுது, "நம்மலாம் போய் பேசுறதுனால தான் சாண்ட்ரா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. யாரும் போய் பேசாதீங்க. பேசுறத நீங்க கட் பண்ணிட்டீங்கனாலே, சாண்ட்ரா ஜோன் அவுட் ஆயி இந்த கேம் ஒர்க் அவுட் ஆகல." அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து கடந்து போயிடுது. அமித் பார்கவ், "யோவ்! நீ என்னையா அவ்வளோ நல்லவனாயா? போய் இருக்கிற எல்லார்கிட்டயும் யாராவது உட்காந்து அழுதா அவங்க புலம்பல ஃபுல்லா கேட்டுட்டு உட்காந்துருக்கிற. இது மாரி போய் நீங்க ஸ்பேஸ் குடுக்குறதுனால தான் அத அவங்க கேமா விளையாடுறாங்க." யாராவது ஒருத்தர் பேசினா கூட அந்த ஒருத்தரை மேனிப்புலேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் சாண்ட்ராக்காக அமித் பார்கவோ பார்வதியோ எல்லாரும் பேசி அந்த கேமில் ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ண முடியும். இருக்க போகிறது கொஞ்ச நாள் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரப்போகுது. அவன் என்ஜாய் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஜாலியாக இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறான். நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு ட்ராமா போட்டுக்கிட்டு புருஷனோட சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு என் புருஷனை காணும் என் புருஷனை காணும் என் புருஷனை காணும் அப்படின்னு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறது உண்மையிலே இரிட்டேட்டிங் டு த கோரா இருக்கு. இதை பிக் பாஸ் ஆடியன்ஸ் ரசிக்கல. சாண்ட்ரா மேல எந்த விதமான ஒரு வருத்தமும் பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு வரல. மாறாக எரிச்சல் தான் வருது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சாண்ட்ரா வாக் அவுட் கொடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. சாண்ட்ரா உடைய நடவடிக்கைகளை பற்றிய மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.